சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஸ்டோன் பெஞ்ச் மற்றும் 2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது. SCA காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், நல்லொழுக்கம் நிறைந்த நவீன கல்வி. மோர் டீடைல்ஸ் scacas.ac.in. நான் அப்போ ஃபுல்லாகவே பெங்களூரில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அந்த ஒர்க்கிங் ஷெடியூல் எதுவுமே செட் ஆகலை. எனக்கு கார்ப்பரேட் எனக்கு பிடிக்கல. ஸோ மம்மிக்கிட்ட நான் சொல்லி ரொம்ப வீட்டிலலாம் அடம் பிடிச்சி தான் மீடியா ஃபீல்டுக்குள்ளேயே வந்தேன். நோபடி இஸ் இன்ட்ரெஸ்டட், யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லை அண்ட் சப்போர்ட்டும் இல்லை. நான் ஒரு மாதிரி அழுது ஆர்ப்பாடம்லாம் பண்ணியிருந்தேன் ஒரு கட்டத்தில். இல்லை எனக்கு இதெல்லாம் பிடிக்கல, எனக்கு இதான் பிடிச்சிருக்கு, இது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிடுச்சுடா, அவ்வளோதான், ஜோடியில் நம்ம இருக்கோம். ஓகே, நம்ம பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் எபிசோடோ செகண்ட் எபிசோடோ நம்மளை பெஸ்ட்டு கொடுத்துட்டு நம்ம கிளம்பிடுறோம். அப்படிதான் நினச்சி போனேன். வரதா மாஸ்டர் அப்படின்னாங்க. ஐயோ, வரதா மாஸ்டரா? என்னை ஒரு ப்ராப்பர் டான்ஸராக அங்கே கொண்டு வரணுங்கிறக்காகவே அவ்வளோ ட்ரெயின் பண்ணார் அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவர் மாஸ்டராக கிடைச்சதுக்கு. பேரண்ட்ஸோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது? ஆக்சுவலி வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி. மம்மி டாடி எல்லாருமே அடுத்த ஷோ என்ன வருது ஏதாவது சொல்லியிருக்காங்களே. ஸோ அதெல்லாம் டாடி கிட்ட சொல்லும்போது இன்னாரோட பொண்ணு தான் அப்படின்லாம் சொல்லும்போது அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எங்கே போனாலுமே நீங்கள் சிப்பு சிப்பி அம்மா தானே, சிப்பு சிப்பி டாடி தானே இப்படி சொல்லும்போது அவங்களுக்கு இன்னுமே ஹாப்பி ஆகுது. ஃபைன். உங்களை நாங்கள் நிறைய டான்ஸ் இதில் தான் பார்த்துருக்கோம். டான்ஸ் ஆடி அந்த பிளாக் கலர் ட்ரெஸ்லாம் பாய்ஸ் ஆர் ஃபுல் ஆஃப் தான், விழுந்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். எதுன்னு தெரியுதா? எந்த பிளாக் சொல்றீங்க? பிளாக் காஸ்டியூம் போட்டு ஆடினீங்களே ஜோடி. ஓகே, ஜோடியில். ஸோ அதெல்லாம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுலேருந்து நாங்கள் உங்களை பார்த்துருக்கோம். பட் அதுக்கும் முன்னாடி எப்படி நீங்கள் டான்ஸில் இன்ட்ரெஸ்டா இல்லை ஆக்டிங்காகவா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் இந்த மீடியாவில் ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிருக்கும்ல, டெல் அஸ் தட். அது ஒரு 3 years பேக் நினைக்கிறேன். ஸோ எஸ், நான் அப்போ ஃபுல்லாகவே பெங்களூரில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அந்த ஒர்க்கிங் ஷெடியூல் எதுவுமே செட் ஆகலை. எனக்கு கார்ப்பரேட் எனக்கு பிடிக்கல. ஸோ மம்மிக்கிட்ட நான் சொல்லி ரொம்ப வீட்டிலலாம் அடம் பிடிச்சி தான் மீடியா ஃபீல்டுக்குள்ளேயே வந்தேன். நோபடி இஸ் இன்ட்ரெஸ்டட், யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லை அண்ட் சப்போர்ட்டும் இல்லை. நான் ஒரு மாதிரி அழுது ஆர்ப்பாடம்லாம் பண்ணியிருந்தேன் ஒரு கட்டத்தில். இல்லை எனக்கு இதெல்லாம் பிடிக்கல, எனக்கு இதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஃபைனலாக அவங்க சரி ஓகே பார்ப்போம், ஒரு 2 months 3 months நீ போய் பார்த்து உனக்கு ஓகேனா கண்டினியூ பண்ண அப்படிங்கிற ஒரு நிலைமையில அவங்களும் வந்துட்டாங்க. ஃபைனலாக நான் ஒரு வெப் சீரிஸ்க்காக தான் வந்தேன் சென்னை. ஸோ வந்தபோது நல்ல ரீச் இருந்துச்சு அந்த வெப் சீரிஸ். அதுக்கப்புறமா 1 by 1 நிறைய ரேண்டம் வீடியோஸ், அகெயின் நிறைய வெப் சீரிஸ் அப்படி நிறைய பண்ணி அண்ட் தென் ஃபைனலி டான்ஸ். அப்படி டான்ஸ் எனக்கு பிடிக்கும். சின்னதுலேருந்தே நான் டான்ஸ் ஆனுவல் டேஸ் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன். ப்ரொஃபஷனல் டான்ஸர் கிடையாது, பட் பேஷனேட். அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்ல ஒரு ரியாலிட்டி ஷோல நமக்கு ஒரு கால் வரும்போது யாரா இருந்தாலும் அந்த பேரசில எஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அப்படிதான் நானும் சொன்னேன். அண்ட் அது எனக்கு ஒரு ஃபினாலே ஸ்டேஜ் வரைக்கும் எனக்கு கொண்டு போய் நிறுத்திச்சு. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஓகே, அது எப்படி இருந்தது ஜேர்னி? பிகாஸ் ஒரு ப்ரொஃபஷனல் டான்சர் இல்லை, பட் யூ லைக் டு டான்ஸ் அப்படின்றப்போ அதுக்குள்ள போனோடனே நீங்க நிறைய லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஒரு ப்ரொஃபஷனலுக்கான எல்லா இதுவுமே உங்களுக்கு வந்திருக்கும். ஆனா அது போனதுன்னு ஒன்று இருக்குல்ல, ஆடிஷன் போய் அட்டன் பண்ணது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அப்ப என்ன ஆடினீங்க? அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? இருக்கு. ஆக்சுவலி ஜோடியோட இதுல எனக்கு கால் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 49 ஃப்ரேம்ஸ்ல இருந்தா கால் வந்துச்சு. கால் பண்ணிட்டு மேம் நீங்க இந்த ஆடிஷன் அட்டன் பண்றீங்களா அப்படின்னு கேட்டாங்க. யா ஷுவர் நான் பண்றேன் அப்படி. நான் ஃபர்ஸ்ட் யோசிச்சேன், ஒரு 1 hour டைம் கேட்டேன். அதுக்கப்புறமா நான் கால் பண்ணிட்டு எனக்கு ரியாலிட்டி ஷோ அப்படின்னு சொன்னதுமே நான் பயந்தேன். சிப்பி உனக்கு ஆட பெருசாலாம் தெரியாது, ஏதோ சொல்லி கொடுத்தா அதை ஆடுவேன், அவ்வளோதான், நீ ரியாலிட்டி ஷோல போய் பார்ட்டிசிபேட் பண்ற அளவுக்கு நீ ஒர்த்தானு திங்க் பண்ணிக்கோ அப்படின்னு ஒரு தாட் இருந்துச்சு. நான் ஒரு 1 hour டைம் எடுத்து யோசிச்சேன். சரி ஓகே ஃபைன், ஆடிஷன் தானே கொடுத்து பார்ப்போம், கிடைச்சா லக், இல்லைன்னா பார்த்துக்கலாம். ஓகே, எப்போ ஒரு ஆடிஷன் போய் கிடைச்சா கிடைக்குதோ அப்படிதானே, அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அண்ட் நான் போய் டான்ஸ் பண்ணதுமே அங்கே ஒரு என்ன சொல்றது, ஒரு ரூம், அதில் நிறைய ஜட்ஜஸ் இருந்தாங்க. ஒரு பலகை மாதிரி ஏதோ ஒன்று வச்சுதான் அவங்க செட் பண்ணியிருந்தாங்க. நான் ஃபோக் ஸ்டைல் ஆடும்போது டம்முன்னு சத்தம். எனக்கு அந்த இதுலயே ஐயோ நம்ம ஏதோ விழுந்துருவோமோ அப்படிங்கிற ஒரு இதுலையுமே எனக்கு இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிச்சுட்டேன். அவங்க என்கிட்ட கான்டெம்பரரி தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சத்தியமா எனக்கு ஸ்டைல்ஸ் எதுவுமே தெரியாது, பட் நீங்க சொன்னீங்கன்னா நான் அப்படியே கிராஸ் பண்ணி ஆடிடுவேன், அவ்வளோதான் சொன்னேன். அங்கே ஒருத்தர் பண்ணாரு. ஸோ அதை பார்த்து நான் அப்படியே ஒரு ஸ்டைல் பண்ணி கொடுத்தேன். அண்ட் நெக்ஸ்ட் டே எனக்கு கால் வந்துச்சு.
உங்களுக்கு ஒரு சில ஸ்டைல்ஸ் மட்டும் ப்ராப்பரா இல்லை, அது வந்து இங்க கொரியோகிராஃபி வச்சு உங்களுக்கு பண்ணுறோம், நீங்க அதை கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா வில் பி செலக்டட் அப்படின்னாங்க. ஃபைன், நமக்கு ஒருத்தங்களை டீச் பண்ணி தர அவங்களே ரெடினா எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எழில் மாஸ்டர் ஆக்சுவலாக அவரு வந்தாரு, எனக்கு என்ன சாங் பிடிக்கும் அந்த மாதிரி கேட்டு அவரே லைக் ஓகே நீ இப்போ ஃபோக்ல கான்ஃபிடென்டா இருக்கனா அந்த சாங் இதுவே இருக்கட்டும், உன் கொரியோவே இது போயிடலாம், அதுக்கு முன்னாடி ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல்ல வில் கோ வித் திஸ் சாங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொரியோ பண்ணாரு. ஹார்ட்லி டேக்ஸ் லைக் 2 hours. 2 hours அவர் கொரியோ பண்ணி முடிச்சிட்டாரு. நானும் அது பண்ணி காமிச்சிட்டேன். நெக்ஸ்ட் டே அகெயின் ஆடிஷனுக்கு எனக்கு கூப்பிட்டாங்க. நான் போனேன். அங்கே போய் டான்ஸ் பண்ணி முடிச்சுட்டேன். ஸ்டார்டிங்ல பண்ணும்போது எனக்கு அப்படியே ஷிவர் ஆயிடுச்சு. எனக்கு நான் இது வரைக்கும் அந்த மாதிரி ஷிவர் ஆனதில்லை. நிறைய இன்டர் காலேஜ் காம்படிஷன்ஸ் எல்லாமே அட்டென்ட் பண்ணியிருக்கேன். நானே தான் கொரியோ பண்ணுவேன், எனக்கு யாருமே கொரியோகிராஃபர் இல்லை, எனக்கு தோன்றது ஆடுவேன், அப்படிதான் பண்ணியிருக்கேன். பட் நிறைய ப்ரைஸஸ் வின் பண்ணியிருக்கேன். பட் அந்த இடத்துல அவ்வளோ ப்ரொஃபஷனலானவங்க இருக்கும்போது எனக்கு போய் நின்று டான்ஸ் பண்ணும்போது நான் இல்லை யோசிக்கிறேன், ஐயோ எனக்கு என்ன ஆச்சு, அவங்க சொல்லி கொடுத்தது அங்கே நான் பெர்ஃபெக்டாக டான்ஸ் பண்ணிட்டேன். திருப்பி ஆடிஷன், செகண்ட் ஆடிஷனில் வந்து நான் டான்ஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு மாதிரி ஷிவர் ஆச்சு. ஒரு ஸ்டெப்பெல்லாம் நான் தப்பு பண்ணிட்டேன், பட் மாஸ்டருக்கு அது தெரியுது, மற்றவங்களுக்கு அது தெரியாது. மாஸ்டர் வந்துட்டு நானே இங்க இருக்கேன், நீ என்னையவே ஏமாத்துற பாத்தியா, நீ சோலோவா ஆடுற, நீ என்ன வேணா ஆடலாம், ஆனா லைக் நீ ஆடும்போது எனக்கு அது தப்புன்னு எனக்கு தெரியுது, ஏன்னா நான் கத்து கொடுத்தது இல்லை, நான் கத்து கொடுத்தேனமோ அதை ஆடு அப்படின்னாரு. இன்னொரு சான்ஸ் உனக்கு தர அப்படின்னு சொன்னாரு. நான் சரி ஓகே மாஸ்டர், ஒரு 2 minutes டைம் கேட்டேன், நின்ன, அதுக்கப்புறமா டான்ஸ் பண்ணேன், அவ்வளோதான் செலக்டட் அப்படின்ட்டாங்க. ஃபைன், எனக்கு வந்து ஓகே இது ஒரு பெரிய ஸ்டேஜ், பிராக்டிஸ் பண்ணிருப்பீங்களா அந்த ஸ்டெப்? எனக்கு சீரியஸா நம்ம தூங்கும் போது கூட இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமா இந்த ஸ்டெப் வருமா அப்படிதான் இருந்துச்சு. எனக்கு டேலண்டட் ஐ கெஸ், பிகாஸ் ஒரு நைட்ல டான்ஸ் பண்ணிருக்கீங்கல்ல. இல்ல எனக்கு அது எப்படின்னு எனக்கு இப்ப வரைக்கும் தெரியல, அந்த ஸ்டைல் நான் எப்படி கொண்டு வந்தேனோ. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அண்ட் ஃபைனலா செலக்ட் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு கொரியோகிராஃபி எல்லாருமே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா 49 ஃப்ரெண்ட்ஸோட ஆஃபீஸ்க்கு கால் பண்ணாங்க. நான் போயிருந்தேன். போய் அக்ரிமெண்ட் எல்லாமே சைன் பண்ணி ஓகே இனிமே நம்ம இருக்கோம், இது அஃபிஷியலா கன்ஃபார்ம் ஆயிடுச்சுடா, அவ்வளவுதான் ஜோடியில நம்ம இருக்கோம், நம்ம பண்றோம், லைக் ஃபர்ஸ்ட் எபிசோடோ செகண்ட் எபிசோடோ நம்மள பெஸ்ட் கொடுத்துட்டு நம்ம கிளம்பிடுறோம் அப்படிதான் நினைச்சு போனேன். அங்க போனதுமே அவங்க உங்களுக்கு மாஸ்டர் இவங்க தான் அப்படின்னு சொன்னாங்க. வரதா மாஸ்டர் அப்படின்னாங்க. ஐயோ வரதா மாஸ்டரா? ஏன்னா அவர் வந்து இன்னொரு ரியாலிட்டி ஷோல நிறைய பண்ணிருக்காரு, அவரோட ரொம்ப பெரிய லைக் ஃபேன். ஸோ லைக் வரதா மாஸ்டரா அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். ஓகே, ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். அவரை பார்த்தேன். அவரை பார்த்த போது அங்க கால் பண்ணியிருந்தாங்க இல்லையா, நான் அங்கே போய் அவங்க கிட்ட பேசி எல்லாம் சைன் பண்ணிட்டு திரும்பி வெளியே வரும்போது அவரை பார்த்து, ஆக்சுவலி அவங்க எனக்கு கால் பண்ணது ஒரு 1 o'clockனா நான் ஒரு 1:30 தான் போனேன், 1/2 hour நான் லேட்டாக தான் போனேன். ஆனால் மாஸ்டருக்கு லேட்டாக போகிறது சுத்தமாக பிடிக்காது. அவர் அதுக்கப்புறமா எனக்கு ஈவினிங் உனக்கு ப்ராக்டிஸ் இருக்கு, ஆன் டைம் அப்படின்னு மெசேஜ் பண்ணாரு. அப்போதான் ஞாபகம் வந்துச்சு, ஓகே நம்ம அக்ரிமெண்ட் சைன் பண்ண போகும்போது ஒரு 1/2 hour லேட்டாக போயிட்டோம், அதனாலதான் இந்த ஆன் டைம் போல அப்படின்னு. நான் இங்கேயும் கரெக்ட் டைமுக்கு போய் ரீச் ஆயிட்டேன். அந்த டே வந்து அவர் வந்து உனக்கு என்னென்ன ஸ்டைல்ஸ் வரும், என்னென்ன பண்ணிருக்க, இப்படிதான் கேட்டாரு. எனக்கு என்ன வரும்னு ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த ஹோல் சீசன் எனக்கு கொரியோ பண்ணாரு. வாவ், அது உண்மையாவே நான் ஆச்சரியப்பட்டேன். உங்கள அந்த ஃபோக் டச் இருக்கும் எல்லாத்துலயுமே. ஆக்சுவலி ஃபோக் டச் தனி, இப்போ எனக்கு வந்து எக்ஸ்பிரஷன் இருக்கும், நான் அதுல மேனேஜ் பண்ணிப்பேன். ஸோ அவர் வந்து எனக்கு இப்போ எனக்கு தெரியாத ஒரு ஸ்டைல், நீ இதை கத்துக்கிட்டு இது பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு என்ன ப்ரெஷர் பண்ண மாட்டாரு. இவளுக்கு என்ன ஸ்டைல் வரும், இவளுக்கு ஏத்த மாதிரி போகணும் அப்படிங்கிற ஒரு தாட்லயே ட்ரெண்டிங் சாங்ஸ் எடுப்பாரு. எனக்கு என்ன சாங் பிடிக்கும் என்கிட்ட ஒன்று கேட்பாரு, இது ஓகேவா, இது பிடிச்சிருக்கா அப்படின்லாம் கேட்பாரு. அவர் வந்து என்னை அவ்வளோ கம்ஃபர்டபுளா என்னை ஒரு ப்ராப்பர் டான்ஸரா அங்கே கொண்டு வரணுங்கிறதுக்காகவே அவ்வளோ ட்ரெயின் பண்ணாரு. அண்ட் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அவர் மாஸ்டரா கிடைச்சதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த சீசன்லயும் நீங்க உங்களை பார்க்க முடிஞ்சது, அந்த ஒரு JBL அது போயிருந்தீங்க இல்லையா? எஸ் எஸ். எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ், எப்படி இருந்துச்சு? அதுவுமே ஆக்சுவலி ஸ்டார்டிங்ல கால் வந்துச்சு, சிப்பி இந்த ஒரு எபிசோட் மட்டும் நீங்க வரணும் அப்படின்னு சொன்னாங்க. மாஸ்டர் யார் வேணும், வரதா மாஸ்டர் இப்படிதான் நான் சொன்னேன். சரி ஓகே கொடுக்குறேன், வந்து பண்ணிட்டு போறியா, ஓகே அவ்வளவுதான். எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு. பட் அன்னைக்கு அந்த இடத்துல எங்களோட குரூப் நிறைய கொரியோ வந்து வரதா மாஸ்டர் தான் அங்க பண்ணியிருந்தாரு அந்த எபிசோட் மட்டும். ஸோ ஒரு மாதிரி ஜாலியா இருந்துச்சு. வந்தோம். ஆனா நான் வந்து ஒரு லாஸ்ட் 30 seconds தான் என் பேரோட ஆடி இருப்பேன். அது செம்ம ரீச். ஆக்சுவலி நாங்க சீசன் 1ல சிப்பு சிப்பி வினீத் அப்படின்னா மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும். பிகாஸ் அவன் துரு இருப்பான், ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பான்.
ஸோ இந்த சீசன்ல அவனால வர முடியல, அவனுக்கு கொஞ்சம் காலில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ அதனால அவன் ஆட முடியலன்னு சொல்லிட்டு நான் தனியாக தான் ஆடுற மாதிரி இருந்துச்சு. விச் மீன்ஸ் ஒரு 5 பேரா ஆடுற மாதிரி இருந்துச்சு. எனக்கு மட்டும் பேர் இல்லை. ஸோ ஃபைனலாக அன்னைக்கு காலையில் அவன் வந்துட்டான். என்கிட்ட வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தான். டக்குன்னு காலையில் வந்துட்டு எனக்கு செம ஷாக்கு, என்னடா வந்திருக்க அப்படின்னு. அப்புறமா தான் வந்து மாஸ்டர் தான் ஆக்சுவலாக என் கூட டான்ஸ் பண்ண வேண்டியது. அவர் வந்து என்கிட்ட சொன்னார், வினீத் வந்திருக்கான், ஸோ நான் ஆடலை, அந்த போர்ஷன் அவன் ஆடிடுவான் அவன் கூடன்னு. நான் செம ஹாப்பி, ஓகே மாஸ்டர் அப்படின்னு. ஸோ அந்த ஒரு லாஸ்ட் 30 seconds செம்ம பீக்காக போச்சு, செம்ம வைரலாக போச்சு. ஒரு 1 month ஃபுல்லாக மென்ஷன்ஸ் தான் நாங்கள் 2 பேரும் அந்த பண்ண போர்ஷன்ஸை. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எஸ், அண்ட் அந்த மறுபடியும் அந்த நாஸ்டாலஜியா இருந்திருக்கும், அதே ஸ்டேஜ், அதே இடம் அப்படின்றப்போ. அண்ட் மூவிங் ஆன் டு இப்போ நீங்கள் டான்ஸ் அதுக்கப்புறம் எப்போ பார்ப்போம் அப்படின்ற கமெண்ட்ஸ்லாம் நான் நிறைய பார்த்தேன். ஸோ எப்போ நாங்கள் மறுபடியும் ஒரு டான்ஸராக அவங்கள பார்ப்போம்? இல்லை, இப்போவே நிறைய கேம்பெயின்ஸ் டான்ஸ் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுவே நமக்கு போதுமானது. ஒரு ஷோவில் நம்ம ஒரு ஃபைனலிஸ்டாக வந்துட்டோம், இப்போ அதுவே ஓகே. இனி அடுத்த ஷோ பண்ணுறேன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பராக நான் ட்ரெயின்டாக இருக்கணும். ஒரு வின்னரா ஆவறதுக்கு நாம் அவ்வளோ ட்ரெயின்டா இருக்கணும். ஸோ அது இல்லாம நான் சும்மா என்னதானோன்னு போயிட்டு வர்றது எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ விஜய் டிவி எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க, நான் ப்ரூவ் பண்ணேன். எப்பவுமே விஜய் டிவிக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஓகே, அடுத்து விஜய்ல ஏதாவது சீரியல் மறுபடியும் ஏதாவது ஒரு ரியாலிட்டி ஷோ அதில் பார்க்க முடியுமா? கண்டிப்பா பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஹிண்ட் கொடுக்குறீங்க? அவ்வளோதான் சொல்றேன். ஏதாச்சும் வந்துச்சுன்னா கண்டிப்பா இருக்கும். ஓகே, லைக் ஷோஸ் எல்லாமே கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இப்போ டிக் ஷோ ஃபினாலேக்கு நான் இருந்தேன். அண்ட் லைக் நிறைய ஷோஸ் ரெடி ஸ்டடி இப்போ ஒவ்வொன்றுக்கும் கால் பண்ணுவாங்க. அண்ட் பைலட் ஷூட்டாக இருந்தாலும் கால் பண்ணுவாங்க, டக்குன்னு போய் பண்ணிட்டு வந்துடுவோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஷோஸ் நிறையா கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக விஜய் டிவியில் அதுதான் ஒரு ப்ளஸ், நம்மளை அடிக்கடி காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. எஸ், அண்ட் அது ஐ திங்க் அவங்க அந்த நம்ம மட்டும் வளராம நம்ம ஆர்டிஸ்ட் வளர்ந்தா தானா நம்மளோட இது வளரும் அப்படின்றது ஒரு. ஆமா, விஜய் டிவில எப்படின்னா லைக் ஒரு இடத்துல நம்ம போயிட்டோம், நம்ம அங்க ஒரு நல்ல பர்சன், நம்ம எஃபர்ட் போட்டு நம்மளை தெரிய வைக்கிறோம் அப்படின்னா அவங்க அதுக்கு பூஸ்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுவாங்க. கண்டிப்பா அது ஒரு பிளஸ் இருக்காங்க. எஸ், ஏன்னா இப்போ ஜோடி ஆர் யூ ரெடிக்கு முன் பின்னு ஒன்று இருக்கும்ல, அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? ஆஃப்டர் தட் ஹவு இட் சேஞ்ச்ட் யுவர் லைஃப்? ஜோடிக்கு முன்னாடி வந்து சிப்பி அப்படின்னா ஷார்ட் ஃபிலிம்ல பார்த்துருப்பாங்க, வெப் சீரிஸ்ல பார்த்துருப்பாங்க, ஒரு இன்ஃப்ளூயன்சரா தெரியும். நார்மல் ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருந்த ஒரு பொண்ணை ஒரு ஆர்டிஸ்டா, விஜய் டிவி ஆர்டிஸ்டா மாத்தினது இஸ் ஜோடி. அது உண்மைக்குமே எனக்கு நிறைய ஒரு பிளஸ்ன்னு தான் சொல்லுவேன். இப்பெல்லாம் நார்மலா எனக்கு இன்ஃப்ளூயன்சர் சொல்லிக்கிறதுக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா இப்போ இருக்கிற சோஷியல் மீடியா யாரால எல்லாருமே இன்ஃப்ளூயன்சர்ஸ். ஆனா அதுல வந்து எனக்கு ஒரு ப்ரொஃபைல் எல்லாம் பார்க்கும்போது இவங்களை இன்ஃப்ளூயன்சர் சொல்லும்போது, நீங்க இவங்களை இன்ஃப்ளூயன்சர் சொல்றீங்க, எங்களையுமே இன்ஃப்ளூயன்சர் சொல்றீங்கன்னா என்ன இருக்கு? எனக்கு அப்படிலாம் தோணி இருக்கு. பிகாஸ் இப்ப இருக்கிற சோஷியல் மீடியா ஃபுல்லாவே லைக்ஸ் அண்ட் வியூஸ்க்காக எதை வேணா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே போறாங்க. எனக்கு அந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸ் கூட எங்களை கம்பேர் பண்ணும்போது நாங்க எஃபர்ட் போட்டு பண்றவங்களுக்கு என்ன வேல்யூ இருக்குன்னு தோணி இருக்கு. எனக்கு அப்படி சொல்லும் போது இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிற வார்த்தையே ஒரு சில டைம்ல வேணாம், இது யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு கூட தோணிருக்கு. பட் ஜோடிக்கு அப்புறமா எல்லாருமே இந்த பொண்ணு நான் ஜோடியில பார்த்திருக்கேன், விஜய் டிவி ஆர்டிஸ்ட் தானேன்னு சொல்லும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. அப்பா, அந்த இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கறத தூக்கி வீசி இப்படி ஒண்ணு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு எனக்கு. ஓகே, அதுதான் அந்த ஒரு புல் அண்ட் எஸ் ரியலி நினைக்கிறேன். நமக்கு ஒரு பேடான ஒரு இது போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு குட் இது வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இது. ஸோ இதுக்கு முன்னாடி ஃபேமிலி வந்து சப்போர்ட் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னீங்களா, அதுக்கப்புறமா அவங்க நான் கேட்டு வந்தேன் பெங்களூர்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறாங்க? ஏன்னா டிவியில் வந்து சும்மா ஒரு 10 seconds வந்தாலும் இதுக்கான ரீச் நமக்கு என்னன்னு தெரியும். ஸோ இது வந்து அவங்க கிட்ட மேபி ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், நெய்பர்ஸாக இருக்கட்டும் கேட்பாங்க, எப்படி பண்ணுறாங்க, சூப்பராக பண்ணுறாங்க, நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பேரண்ட்ஸோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது? ஆக்சுவலி வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி. மம்மி டாடி எல்லாருமே லைக் அடுத்த ஷோ என்ன வருது, ஏதாவது சொல்லியிருக்காங்களா விஜய் டிவியில் அடுத்த ஷோ ஏதாவது பண்ணுறியா, அவங்களே இனிஷியேட்டிவ் எடுத்து கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் திங் இஸ் லைக் நான் ரீசெண்டாக வீட்டுக்கு போயிருந்தேன். ஸோ ஒரு கோவில் ஃபெஸ்டிவல், அங்கே ஊரில் இருக்கிற லைக் அவங்களோட இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. அங்கே போகிறதுக்குள்ள, மா நீ அந்த டான்ஸ் ஷோல நல்லா பண்ணியிருந்தோம்மா, லாஸ்ட் வீக் கூட வந்திருந்தல, நாங்கள் பார்த்துருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பேச ஆரம்பிப்பாங்க. ஒருத்தர் வந்துட்டு, மா நீ இந்த ஷோல இருந்தியா, நீ விஜய் டிவி, யாரும் என்கிட்ட வந்து உங்க
ஊர்ல இருக்கிற ஒரு பொண்ணு வந்து பெரிய ஆர்டிஸ்ட், அவங்க விஜய் டிவில எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் எங்க ஊர்ல எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் பொண்ணே இல்ல, அப்படிப்பட்ட பொண்ணு எங்க ஊர்லயே இல்ல, எங்க ஊருக்கும் மீடியாவுக்கும் சம்மந்தமே இல்ல அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன். நீதானம்மா அந்த பொண்ணு, எனக்கு இவ்வளவு நாளா தெரியாம போச்சுமா, என்னம்மா பண்ணிருக்க? லைக் ஒவ்வொன்றும் கேட்டு கேட்டு அவங்க வந்து நம்ம கிட்ட பேசும்போது ஃபைன், யாரோ ஒருத்தங்க இந்த மாதிரி சொல்றாங்க, நம்ம இங்கதான் இருக்கோம், இப்படிப்பட்ட ஊரு, அந்த ஊர் பேரு தெரியற மாதிரி ஒரு இது நம்ம பண்றோம் அப்படிங்கும் போது ரொம்ப ஹாப்பியா ஃபீல் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து டாடி கிட்ட சொல்லும் போது இன்னாரோட பொண்ணுதான் அப்படின்லாம் சொல்லும் போது அவருக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். கரெக்ட். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே லைக் உங்க பொண்ணு கிட்ட பேச முடியுமா அப்படின்லாம் அவரை கால் பண்ணி கேட்கும் போது அவரு அப்போ நம்ம பொண்ணுகிட்ட அதெல்லாம் அவருக்கு ரொம்ப ப்ரௌட் ஆயிடுச்சு. கூப்பிடாதவங்க எல்லாம் கால் பண்ணிட்டு அப்படி எல்லாம் பேசும்போது ரொம்ப ஹாப்பி. வீட்டுல எல்லாருக்குமே எங்க போனாலுமே நீங்க சிப்பு சிப்பி அம்மா தானே, சிப்பு சிப்பி டாடி தானே இப்படி சொல்லும் போது அவங்களுக்கு இன்னுமே ஹாப்பி ஆகுது. ஃபைன், நம்ம பொண்ணு கரெக்டா தான் இருக்கா அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருக்கு. ஸோ அது அந்த ஒரு ட்ரஸ்ட் நான் பில்ட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ அது ரொம்ப ஹாப்பி. ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து இப்ப பிக் பாஸ்குள்ள போனா வந்து அந்த வெயிட் லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனா நம்ம பார்ப்போம்ல. ஆமா, நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் அப்படியே டிராஸ்டிக்கா இருப்பாங்க ஃபர்ஸ்ட் நாளுக்கும் அந்த 100th or 80 பாஸ் பண்ணா. ஸோ நீங்களும் அந்த மாதிரியே எனக்கு அந்த ஜேர்னி தெரிஞ்சுது. ஃபர்ஸ்ட் ஆனதுக்கும் கடைசி ஜோடி. ஆமா ஓகே. ஆமா, கருகரு கருப்பாய் சாங் நான் டான்ஸ் பண்ணும்போது கொழுக்கு முழுக்கு இருந்திருப்பேன் கொஞ்சம் சப்பியா. லைக் அதுக்கப்புறமா லாஸ்ட் அந்த ஃபினாலே பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே லைக் அந்த செமிஃபினாலே அது எல்லாமே நான் வந்து ஒரு மாதிரி ரொம்ப லீனா தான் இருந்திருப்பேன். என்னன்னா நமக்கு நிறைய லிஃப்டிங்ஸ் கார்டியோ நம்ம அங்கேயே பண்ற மாதிரி இருக்கு. நம்ம ஜிம்க்கு தனியா ஒர்க் அவுட் எல்லாம் போகணும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நம்மள லிஃப்டிங் பண்றது அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு. அண்ட் டான்ஸ் அவங்க கொடுக்கறது எல்லாமே நம்ம ப்ராப்பரா டெய்லி நம்ம ஒரு நாளைக்கு வந்து மாஸ்டருக்கு எப்படின்னா மார்னிங் 10 o'clock வந்துடணும், நைட்டு 10 o'clock கிளம்பிடணும். நைட் ப்ராக்டிஸ் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நீ காலையில 10 மணிக்கு வர்றியா, நைட்டு 10 மணிக்கு இங்க இருந்து போயிடணும். இதுக்குள்ள நீங்க சாப்பிட்டுக்கோ, உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே பிரேக் எடுத்து பண்ணிக்கோ. ஆனா பர்ஃபெக்டா நீ அந்த டைமிங் நீங்க இருக்கணும், ப்ராக்டிஸ் பர்ஃபெக்டா முடிச்சிருக்கணும். அவர் நினைச்சாருன்னா ஒரே நாள ப்ராக்டிஸ் முடிச்சிடுவாரு. ஆனா அவர் வந்து ஸ்டார்டிங் 2 daysக்கு இப்போ ஒரு வீக் போகுதுன்னா 5 days மினிமம் ப்ராக்டிஸ் வைப்பாரு. அதுல 2 days லிஃப்டிங்ஸ் மட்டும் ப்ராக்டிஸ் போகும். நமக்கு அது வர்ற வரைக்கும் உனக்கு என்ன வருதோ நீ ட்ரை பண்ணு, நீ ஒரு 10 தடவை ட்ரை பண்ணு. உனக்கு அது வரலன்னா நான் சொல்லுவேன், நீயா எனக்கு வரலன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி 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 தான் எனக்கு அவ்வளோ வெயிட் லாஸ் ஆச்சு ஆக்சுவலி. ஓகே. ஆனா நல்ல கார்டியோப்பா உண்மைக்கும். எஸ். அண்ட் இதே மாதிரி வந்து நான் நிறைய பார்க்கணும்னு நினைக்கிறோம். பட் ஏதாவது அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது பண்றீங்கன்னா அதை பத்தி எங்ககிட்ட சொல்லலாம். ஐயோ இப்போதைக்கு இல்லை, கண்டிப்பா வரும்போது நான் சொல்றேன். ஓகே, சம்திங் இருக்கு. அப்புறமா எங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஸ்டோன் பெஞ்ச் மற்றும் டோடி என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது. SCA காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நல்லொழுக்கம் நிறைந்த நவீன கல்வி. மோர் டீடைல்ஸ் scas.ac.in.